ஆர்டிஸ்டா இருக்க எல்லாருமே ஆர்ட் இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஸ்கேம்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். சில பேர் ஃபேக்கான ஆர்ட் கான்டெஸ்ட்லாம் நடத்துறாங்க. ஒரு ஆர்ட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி என்ட்ரி ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்றாங்க. பட் அந்த எக்ஸிபிஷன் ஒழுங்காவும் நடத்துறது இல்ல. ஸோ ப்ரைஸுமே சொன்ன மாதிரி அனௌன்ஸ் பண்றதுல கொடுக்கறது. இதுக்கு ஒரே சொல்யூஷன் ரிவ்யூவை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான ஆர்கனைசரை செலக்ட் பண்ணணும். ஆர்ட் கான்டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அமௌண்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. சில பேர் இதுக்கும் மீறி போயிடுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் டார்கெட் பண்ணி உங்க ஆர்ட் ஒர்க்லாம் நல்லா இருக்கு, நான் நிறைய டாலர்ஸ் கொடுத்து உங்க ஆர்ட்டை வாங்கிட்டு நான் அதை என்எஃப்டில அப்லோட் பண்றேன். என்எஃப்டில அப்லோட் பண்றதுக்கு கேஸ் ஃபீஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது தெரியாம நிறைய சின்ன ஆர்டிஸ்ட் நமக்கு தான் இவ்வளவு டாலர்ஸ் கொடுத்து ஆர்ட் ஒர்க் வாங்குறாங்களே, இந்த என்எஃப்டிக்கான கேஸ் ஃபீஸை மட்டும் கொடுப்போன்னு அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறாங்க. அவனும் ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுறான். அவ்வளோ டாலர்ஸ் கொடுத்து உங்க ஆர்ட்டை வாங்குறேன்னு சொல்றவன் கேஸ் ஃபீஸ் கூட கட்டாம இருப்பான். அது நிறைய சின்ன ஆர்டிஸ்ட் இந்த தப்பு பண்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆர்ட் தெஃப்ட் ஆகும், டிஜிட்டலா காப்பி ஆகும், நிறைய ஃபேக் கிளைம்ஸ் இருக்கும். இவ்வளோ அப்டக்கல்ஸையும் தாண்டி தான் நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட் வெளியே வந்தாங்க. நீங்க ஆர்ட் இண்டஸ்ட்ரியில ஃபேஸ் பண்ற ஸ்கேமை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்க்குற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நியூவா ஆர்ட் இண்டஸ்ட்ரியில வரவங்களுக்கு.